சொர்க்கம் இங்க இருக்கு கள்ளமுள்ள நெஞ்சு. ஹலோ, சொல்லுங்க. நான் என்ன கார்ல உங்களுக்கு லிஃப்டா கொடுத்தேன்? கார்ல ஏறினதுல இருந்து இப்படி அமைதியா வரீங்க. இல்லைங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல. அதான் அழகான ஒரு பொண்ணு கார் டிரைவ் பண்றா. அவ கூட தனியா கார்ல வர்றப்போ உன் கைய புடிச்சுக்கிட்டுமா அப்படின்லாம் கேட்க மாட்டீங்களா? கைய பிடிக்கிறதா? கல்யாணத்துக்கு முன்னாடியே வா? ஓ, அந்த அளவுக்கு ஞான பழமா நீங்க? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு கேட்கலான்னு தான் தோணுச்சு. ஆனா நீங்க எதுவும் தப்பா எடுத்துவீங்களன்னு தான். கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கைய புடிச்சுக்கலாமான்னு கேட்க போறீங்க. இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? கரெக்ட் தான். அப்புறம் நான் என்ன பத்தி சொல்றேன்? எப்பவுமே எதையுமே வெளிப்படையா பேசுறதா எனக்கு பிடிக்கும். என்கிட்ட பொய் சொன்னாலோ ஏமாத்தினாலோ சுத்தமா பிடிக்காது. எங்க அப்படி என்ன மாதிரியே பேசுறீங்க? நானும் பொய் சொல்ல மாட்டேன். எனக்கும் பொய் சொல்றவங்களே பிடிக்காது. நீங்க பொய். என்னங்க? உங்களை பார்த்தா பொய் சொல்லாதவர் மாதிரிலாம் தெரியல. நீங்க கொஞ்சம் பொய் சொல்லுவீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் சொன்னதுக்கு இல்லைன்னு சொல்லி மறுத்து பேசாம அமைதியா இருக்கீங்க பாத்தீங்களா? அப்ப நீங்க பொய் சொல்லுவீங்க தானே? இந்த பொண்ணு என்ன நம்மள பயங்கரமா போட்டு வாங்குது? இன்னொரு தடவை இந்த மாதிரி என்கிட்ட பொய் சொல்லாதீங்க. இது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால நான் சும்மா விடுறேன். ரெண்டாவது தடவையா இருந்தா? என்னாச்சு? கீழே இறங்குன்னு சொல்லி நடு ரோட்ல கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். சரிங்க, இனிமே நான் பொய் சொல்ல மாட்டேங்க. நீங்க வண்டி எடுங்க, போலாம். Sugar baby and sugar baby, sugar baby and sugar baby, sugar baby and sugar baby, sugar baby. என்ன? நீங்க நல்லா பாடுறீங்க. Thank you. ரொம்ப அழகாவும் இருக்கீங்க. உங்க கையை பிடிச்சுக்கிட்டுமா? கோச்சுக்காம உங்க கையை கொடுக்குறீங்களா? இவ்ளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறதுனால தரேன். இவ்வளோ சாஃப்டா இருக்கு உங்க கை. உங்க கையை பிடிக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு அழகானவங்க கிட்ட என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது நான் பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். நீங்க என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்றீங்களா? அப்பெல்லாம் இல்லைங்க. சரி சரி, கண்டினியூ பண்ணுங்க. இந்த அழகான விரலுக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். அதை கொடுக்கலாமா? Of course. ஒரு நிமிஷம் வண்டியை ஓரமா நிறுத்துறீங்களா? நிறுத்துற. ப்ளீஸ். நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ்ங்க. ஓகே, போலாமா? போலாம். sugar baby and sugar baby, sugar baby and sugar baby, sugar baby and sugar baby, sugar baby and sugar baby. ஏங்க, நீங்க இப்போ சுகர் பேபின்னு பாட்டு பாடுறீங்களா? அதனால நான் வேணா உங்களுக்கு ஸ்வீட் பேபின்னு பேர் வைக்கட்டுமா? இனிமே ஸ்வீட் பேபின்னு நான் உங்களுக்கு கூப்பிட்டுமா? எப்படி கூப்பிட போறீங்க? ஸ்வீட் பேபி. ஓகே. I love you baby. I love you too baby. अर्जुनन पेर पत्ते, 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 अर्जुनन पेर पत्ते. இடியும் மின்னலுமா இருக்கே, அவர் வர வெளியில படுத்து தூங்குறாரு.
தனோ எழுந்துருடி. தனோ எழுந்துரு. என்னக்கா? தனோ எழுந்துருடி. என்னக்கா நீ? உனக்கிட்ட பைத்தியம் பிடிச்சிருக்கா? தூங்கிட்டு இருக்க உன் மூஞ்சில தண்ணி ஊத்திட்டு இருக்க. ஏய், வெளிய ஒரே இடியும் மின்னலுமா இருக்குடி. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? உங்க மாமா வெளியில படுத்திருக்காருடி, அவரை போய் பாரு. நான் போய் பாத்துக்கிறேன். ஏய், போய் பாருடா. அவரை எழுப்பி உள்ள வந்து படுக்க சொல்றி. ஏன்? உள்ள வந்து படுக்க சொல்றி. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏய், வெளிய ஒரே இடியும் மின்னலுமா இருக்குடி. மழை இல்லனா இடி விழுந்து போச்சுன்னா என்ன ஆகுறது? அதே அவரை கொஞ்சம் உள்ள வந்து படுக்க சொல்ல. அதுவும் இளைய புள்ள வேற. வழக்கமா மூத்த பிள்ளைய தானே இடி மின்னல் அடிச்சா வெளியே போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ என்ன இளைய பிள்ளைய பத்தி கவலைப்படுற? ஏய், இப்போ இளைய புள்ளையா இருந்தா என்ன, மூத்த புள்ளையா இருந்தா என்ன? போய் அவரை முதல்ல உள்ள வந்து படுக்க சொல்றி. போடி. இடியும் மின்னலுமா இருக்குமாமான்னு சொல்லி உள்ள வந்து படுக்க சொல்லு. அப்படி அக்கறை இருந்திருந்தா நீயே போய் உன் புருஷனை எழுப்பி, ஏங்க பாருங்க மழை வர மாதிரி இருக்கு, இடி மின்னலுமா இருக்கு, உள்ள வந்து தூங்குங்கன்னு சொல்லி போய் கூட்டிட்டு வந்து தூங்க வை. என்ன தொந்தரவு பண்ணாத, போக்கா. இன்னொரு தடவை தூங்கும் போது தண்ணி ஊத்தாதக்கா. தூக்கத்தை பாரு, வாய்க்குள்ள கொசு போனா கூட தெரியாது போல. ஏங்க ஏங்க ஏங்க, உங்களதாங்க உங்களதாங்க. ஏங்க, இவ்ளோ இடியும் மின்னலுமா இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. இப்ப நான் உங்களை தொட்டு எழுப்புனதுல உங்களுக்கு பயம் வந்துருச்சோ? இடியும் மின்னலுமா இருக்கா? ஏங்க, உள்ள வந்து படுங்க. இடியும் மின்னலுமா தானே இருக்கு. மழை ஒண்ணும் பெய்யல, இங்கேயே படுத்துக்கிறேன், நீ உள்ள போ. ஐயோ, ஏங்க, இந்த மாதிரி நேரத்துல வெட்ட வெளியில படுக்க கூடாதுங்க. ஏய், இங்கிட்டுதான் நல்லா காத்து வருது. ஐயோ, இது சாதாரண காத்து இல்ல, வாட காத்து. இதுல படுத்தா சளி பிடிச்சு மூக்கு அடைச்சுக்கும். நான் தான் சொல்றேன்ல, ஒழுங்கா உள்ள வந்து படுக்கிறீங்களா இல்லையா? ஐயோ, வாங்க உள்ள வந்து படுங்க. பாசம் ரொம்ப ஓவரா இருக்கு. ஆமாங்க, எனக்கே என்ன ஆச்சுன்னு தெரியல. பாசம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. பேசிக்கிட்டு இருக்காம கொஞ்சம் உள்ள வந்து படுங்க. இப்ப கூட நக்கல் போக மாட்டேங்குது இல்ல? வரேன் இரு. நல்ல கனவு. சரி, சீக்கிரம் வாங்க. வந்து எழுப்பிவிட்டுட்டா. அந்த கனவு திருப்பி வருமா வராதா தெரியலையே. கனவுல கூட சந்தோஷமா இருக்க கூட மாட்டா போல. நேரம். நீ முன்னாடி போ, வரேன். உள்ள வாங்க. தூங்குங்க.